ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியலுக்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மால் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு விடாமல் நம்ம பசங்க எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நாளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் என்று கூறிவிட்டேன். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் யாரை ஜாயின் பண்ணாமல் போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பார்க்கலாம்ப்பா. சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா first one, what is the battle of Manne remembered for? Second one, where did the US drop its first atomic bomb? Third one, when was the Warsaw Pact dissolved? Fourth one, accession, Jyotiba Phule opened orphanages and homes for widows. Reason, Jyotiba Phule opposed child marriage and supported widow marriage. ஓகேங்களா? Fifth one, a land mass bounded by sea on 3 sides is referred to as dash. Sixth one, the monsoon forest or otherwise called as dash. Seventh one, which crop is called as golden fiber in India? Eighth one, the most abundant source of energy is dash. Ninth one, we borrowed the fundamental duties from the dash. 10th one, what is minimum age laid down for a candidate to seek election to the Lok Sabha? ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஆன்சர் சூஸில் கரெக்டாக ஆன்சர் செக் பண்ணிங்கப்பா, அப்படியே படிக்காதீங்க. நெக்ஸ்ட் 11th one, the state council of ministers is headed by dash. 12th one, primary sector consists of. 13th one, GATT's first round held in dash. 14th one, revolution was born in India, paving way for self-sufficient in food grain ப்ரொடக்ஷன். வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பா. ஸோ இதில் 28 கம்பல்சரியாக இருக்கும். எனி 10 எழுதுனா போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி வந்து பல கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 15th பார்த்தீங்கன்னா how do you assess the importance of Sino-Japanese war? 16th one, define dollar imperialism. மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் இது கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் நீங்கள். 17th one, describe the Pearl Harbor incident. 18th one, இது அடிக்கடி கேட்குறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு வரலாம், படித்து வச்சுருங்க. ரைட் நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். 19th one, நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. சரிங்களா? ஸோ இதுக்கு 20 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மூன்சூன். 21, டிஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். 22, ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். 23, வாட் இஸ் எ ரிட். 24, ஹவு இஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். 25, what is the importance of the governor of a state. 26, define national income. Most important one, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 27, write the types of globalization. 28, write some name of the nutrition programs in தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் சி பசங்களா. ஸோ 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரியாக வரும். எனி 10 இருந்தால் போதும். 29 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா fill in the blanks. First one, in the Balkans dash had mixed population. Second subdivision, dash is a device used to find out the enemy aircraft from a distance. Third subdivision, the Constitution of India was adopted on. Fourth subdivision, dash is the primary sector in India. Fifth subdivision, dash is the guardian of the Constitution. ஓகேங்களா? 30, estimate பார்த்தீங்கன்னா the work done by the League of Nations. 31, discuss the circumstances that led to the reform divorce movements of 19th century. reform movements பார்த்து. ஓகேங்களா? 32, distinguish between western ghats eastern ghats, renewable நான் renewable resources. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கிவ் ரீசனில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் படிச்சிருங்க. அதே மாதிரி 33 இதான் அடிக்கடி கேட்குறாங்க. சில டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்துருங்க. 33 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. 34, டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். 35, பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டிவ் கூட. 36, டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த கவர்னர். 37, வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன்ஸ் ப்ராப்ளம். 38, analyze the effects of the World War II. 39, briefly explain various terms associated with measuring of national income. 40, write the challenges of globalization. 40, draw a timeline chart பா. 5 important world events 1910லேருந்து 1930 வரைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேர்ல்டு வார் எண்டிங்கும் அது ஸ்டார்ட்டு எண்டு போட்டுடலாம். அப்புறம் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அதெல்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மேப், வேர்ல்டு மேப்பு, ஜெர்மனி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, இட்டாலி, ஜப்பான், டர்க்கி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்படின்னா பி பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மேசை சங் இன் மார்க்கிங் சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. 44, மார்க் த ஃபாலோயிங் பிளேஸ் மேப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கேட்டு, மலபார் கோஸ்ட்டு, தார் டெசர்ட்டு, டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு, ஈஸ்டர்ன் காட்ஸ், ரிவர் கங்கா, ஐநூறு ப்ரொடக்ஷன் சென்டர். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் லிட்ரஸி இன் இந்தியா. அப்படி இல்லைன்னா 6 பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட், டெக்கன் பிளாட்டிவ், கொல்கத்தா, ரிவர் காவேரி, ஜூட் ஹெல்டிங் ஏரியா, கல்ஃப் ஆஃப் கட்சி,
அண்ணா பயஸ்பூர் கோல் மைனிங் சென்டர் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாம் பக்காவாக படிச்சிருங்க. மேப் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நிச்சயமாக எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறேன். ஸோ இதோடு இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அது இன்னும் கொஞ்சம் இதில் போட்டுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.